சற்று முன் வெளியான தகவல். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகியுள்ளது. அதாவது இபிஎஸ் திட்டத்தின் கீழ் தற்போதைய குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1000 முதல் 2000 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7500 உள்ளது. இபிஎஸ் திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் திருத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம் ஆகிறது. இதற்கு முன்பு செய்யப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு வாழ்க்கை செலவுகளிலும் பல மாற்றங்கள் வந்துள்ளதால் தொழில் சங்கங்களுக்கும் பிற அமைப்புகளும் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க கோரி வருகிறது. இதனால் மாத சம்பளம் பெறும் ஊழியரா, இபிஎஸ் உறுப்பினரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும். அதாவது இபிஎஸ் உறுப்பினர்கள் மாதம் மாதம் தங்கள் ஊதியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இபிஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். நிறுவனமும் அதே அளவு தொகையை டெபாசிட் செய்கிறது. தற்போது இபிஎஸ் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பற்றிய ஒரு முக்கிய அப்டேட் கிடைத்துள்ளது. அது என்னவென்றால், இபிஎஸ் உறுப்பினர்களுக்கு அதன் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த இபிஎஸ் மூலம் கிடைக்கும் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கக்கூடும்? இது குறித்து கவலையான ஊகங்கள் முன்வைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் ஓய்வூதியம் உயர்வு ரூபாய் 3000 மற்றும் 7500 அல்லது 9000 கூட இருக்கலாம் என்று பல தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இவை வெறும் ஊகங்கள்தான் என்பதையும் இந்திய அரசிடமிருந்தே அல்லது இபிஎஃப்ஓ விடமிருந்தே இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வரவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இபிஎஸ் திட்டத்தின் கீழ் தற்போதைய குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1000 முதல் ரூபாய் 2000 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7500 உள்ளது. இதனால் இபிஎஸ் திட்டம் கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களாக செயல்பாட்டில் உள்ளது. நவம்பர் 16, 1995 அன்று தொடங்கப்பட்ட இபிஎஸ் திட்டம் இபிஎஃப்ஓவின் அனைத்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு விருப்பமாகும். அதேபோல இந்த இபிஎஸ் திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் மாதம் ஓய்வூதியம் திருத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம் ஆகிறது. இதற்கு முன்பு செய்யப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு வாழ்க்கை செலவுகளிலும் பல மாற்றங்கள் வந்துள்ளதால் தொழிற்சங்கங்களுக்கும் பிற அமைப்புகளும் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க கோரி வருகிறது. இதனால் இந்த ஓய்வூதிய அமைப்பான இபிஎஃப்ஓ 95 இபிஎஸ் திட்டத்தை 3ஆம் தரப்பு மதிப்பாய்வு செய்ய ஒரு நாடாளுமன்ற குழுவை நியமித்துள்ளது. இதனால் பாஜக எம்பி தலைமையிலான குழு இந்த விஷயத்தில் மத்திய தொழிலாளர் அமைச்சகத்திடம் நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் 3ஆம் தரப்பு மதிப்பாய்வின் குறிக்கோள் பால்தீன நிபுணர்களை நியமித்து இபிஎஸ் தொடர்பான பரிந்துரைகளை சேகரிப்பதாகும். இதில் இபிஎஸ்ஸில் திருத்தங்கள் அடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 2000 உயர்த்துவதாக திட்டங்கள் இருந்துள்ளது. ஆனால் நிதி அமைச்சகம் சில காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த திட்டங்களை நிராகரித்து, இதனால் மறுபுறம் 9000 வரை
ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மற்றும் 7,500 வரை ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. தற்போதைய அதிக அதிகரித்து வரும் செலவுகளின் பின்னணியில் இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று ஓய்வூதியதாரர்கள் கூறுகின்றன. இபிஎஸ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 3000ஆக அதிகரிக்கப்படலாம் என்று மற்றொரு அறிவிப்பு மதிப்பிட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது அறிவிக்கப்பட்டால் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் 1000ஐ விட 200% அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் 7,500 அதிகரிக்கும் என்றும் ரூபாய் 9,000 அதிகரிக்கும் என்றும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஆனால் இபிஎஸ் அதிகபட்ச ஓய்வூதியம் 7,500 ரூபாய்தான் என்ற நிலையில் இது சாத்தியமல்ல. இதற்கு முதலில் அதிகபட்ச ஓய்வூதிய தொகை உயர்த்தப்பட வேண்டும். இதனால் ஊதிய உச்சவரம்பை அரசு ரூபாய் 15,000 அதிகரிக்க வேண்டும். ஆகையால் அரசு சார்பில் அறிவிப்பு வந்த உடன்தான் இது குறித்த தெளிவு கிடைக்கும். அதேபோல பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.